அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் 4 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. பதவி உயர்வோ சேலரி உயர்வோ பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ அந்த பதவி உயர்வோ அல்ல சேலரியில் நல்ல ஹைக்கோ இல்லை கம்பெனி மாற்றமோ நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நடக்கின்ற தசையில் புத்திநாதன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. இந்த புத்திநாதன் 2ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவத்திற்கு உபநட்சத்திரமாக வந்து தொடர்புல 10 11ஆம் பாவங்களை தொடர்பு கொண்டாலும் 6 11ஆம் பாவங்களை தொடர்பு கொண்டா 6 11 தொடர்பு கொண்டா இருக்கிற கம்பெனியிலே நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைச்சிடும், நல்ல சேலரி உயர்வும் கிடைச்சிடும். சரிங்களா? 6 9 10 பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது ஒரு கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனியின் மாற்றத்தின் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவார் கண்டிப்பாக அவர். 6 11ஆம் பாவம் 6 9 11 அப்படிங்கிறது இருக்கிற இடத்துல இருந்து வேற ஊருக்கோ வேற இடத்துக்கோ வேலை, அதாவது ஸ்டேட்டு இல்லை வேற ஊருக்கு இந்த மாதிரி மாறி அவருக்கு பிடிச்ச கம்பெனியில திருப்தியாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும். அப்ப நடக்கின்ற புத்தி அப்படிங்கிறது இந்த 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈவனா நடக்கிற புத்தி அப்படிங்கிறது இந்த 4 6 6 2 6 இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய புத்திகளாக நடந்துகிட்டே இருக்கும். வேலை உறுதியாக அவருக்கு இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அந்த 4 6 பாவங்கள் 2 6 பாவங்கள் 4 11 பாவங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நகர விடாம இழுத்து பிடிச்சிக்கும். அப்ப அதே கம்பெனியில உட்கார்ந்து இருக்கணும், அதே சேலரியில உட்கார்ந்து இருக்கணும், அதே அளவு தான், எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டும் அதிகமாக கிடைக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி அமைப்புல உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 6 10 பாவங்களோ 6 11 6 9 11 பாவங்களை அந்த புத்திநாதன் தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பாக அவர்கள் வேலையில் நல்ல மாற்றத்தை உணர்வார்கள். அப்ப புத்திநாதன் ரொம்ப வலிமையாக வந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வேலையில் மாற்றம், பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, சேலரி உயர்வு இது அனைத்தும் கொடுத்து விடுவார். நன்றி, வணக்கம்.